ஒன் டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனுஷனுடைய ஆவரேஜ் தாட்ஸ் எவ்வளோ இருக்குது தெரியுங்களா உங்களுக்கு? 60,000 தாட்ஸ் நம்ம வந்து யோசிக்கிறோம் ஒன் டேக்கு. ஜஸ்ட் ஒன் டேக்கு 60,000 தாட்ஸ் ஆவரேஜாக நம்ம யோசிக்கிறோம். அதில் வந்து 80% வந்து நெகட்டிவ் தாட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இது கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எப்படி 80% நெகட்டிவ் தாட்ஸ்னால் அதில் 80% நெகட்டிவ் தாட்ஸில் ரிப்பீட்டட் பேட்டர்ன்ஸை நம்ம திரும்ப 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 யோசிக்கிறோம் ஆக்சுவலி. ஸோ இந்த நெகட்டிவ் பேட்டர்ன்ஸ்னால் எப்படி தெரியுங்களா? என்னால் முடியாது, இது அப்புறம் பார்த்துக்கலாம், ஸோ இந்த மாதிரி ஏன்னோ நீ இப்படி தான், ஐயோ நான் இதுக்கு நான் கேப்பபிள் கிடையாது, இதுக்கு நான் ஃபிட்டு கிடையாது, என்னால் அந்த இடத்துல பண்ண முடியாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம நெகட்டிவ் தாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்துட்டு போகும் ஆக்சுவலி. எப்படி நமக்கு வந்து ஹார்ட், லங்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும், மூளை பிரெயினுமே வந்து ஒரு ஆர்கன் தான் இல்லையா? பிரெயினோட வேலையை யோசிக்கிறது தான், கண்டினியூஸாக நம்மளை யோசிக்கிறதா. அப்போ எப்படி இந்த மாதிரி தாட்ஸ் வந்து வெளியே வருது அப்படின்னா, தாட்ஸ் வரதை நம்ம வந்து ஸ்டாப் பண்ண முடியாது, பிகாஸ் அது வந்து அது ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். ஆனால் அந்த தாட்ஸ்க்கு நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறோம் அப்படின்றத நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அது எப்படின்னா, இப்போ உதாரணமாக நீங்கள் நைட்டு வந்து சார்ஜ் போட போகிறீங்க, டக்குன்னு கரண்ட் போயிடுச்சு. அப்போ நீங்கள் சார்ஜ் கேபிள் எடுக்கிறதுக்கு பதிலாக கையில் ஒரு பாம்பு எடுத்துட்டீங்க, தெரியாமல் பாம்பு எடுத்துட்டீங்க. பாம்பு எடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அது பாம்புன்ட்டு. அப்படியே கையிலே வச்சுட்டு இருப்போம், ஐயோ என் கை தான் எடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம நெஞ்சிக்கிட்டே வச்சுக்கிட்டு இருக்கோம், டப்புன்னு தூக்கி போட்டுருவோம். கரெக்டாக? ஸோ நம்ம கையாக இருந்தாலுமே நம்ம பாம்புன்னு தெரிஞ்சதுக்கு தூக்கி போட்டுருவோம். அந்த மாதிரி தான் நம்ம வந்து நமக்கு எப்போ இந்த நெகட்டிவ் தாட்ஸோ, இது நெகட்டிவ் தாட்ஸ் நம்ம யோசிக்கிறோமோ, டக்குன்னு அதை நம்ம வந்து தூக்கி போட கற்றுக்கணும் ஆக்சுவலி. இது எனக்கு வேண்டாம், இந்த தாட்ஸை நீ வந்து மேலே கொண்டு போகாது அப்படின்னு நம்ம கற்றுக்கணும். 2 விஷயம் பண்ணணும். எப்போதுமே நம்ம வந்து மேலே கொண்டு போகக்கூடிய, நம்மளை லைஃப்பில் வந்து நம்மளை அப் லெவலில் கொண்டு போகக்கூடிய தாட்ஸ் மட்டும் நம்ம எடுத்துகிட்டு அது நம்ம ரெஸ்பாண்ட் பண்ண கற்றுக்கணும். இந்த நெகட்டிவ் தாட்ஸ்க்கு உடனே தூக்கி போடுறதுக்கான ரெஸ்பான்ஸ், இது என்னைய வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது, இது என்னைய மேலே கொண்டு போகக்கூடிய தாட்ஸ் கிடையாது அப்படின்ட்டு நம்ம அனலைஸ் பண்ணிவிட்டு அதை வந்து விட்டுறக்கூடிய ஹேபிட்டுக்குள்ளே போகணும். ஹேவ் அ குட் டே.